சிவாய நம. இன்றைய நவராத்திரி விழாவை தொகுத்து வழங்கும் வாய்ப்பை அமைத்து கொடுத்த இறைவனுக்கும், அண்ணன் பெரி முத்துராமன் அவர்களுக்கும், சக ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அடியேனுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நவராத்திரி பெண்கள் விரும்பி செய்யும் ஒரு தெய்வீக பெருவிழா என்றே சொல்லலாம். நவராத்திரி நாட்களில் வீட்டை அலங்கரித்து கொலு பொம்மைகள் அமைத்து வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது வழக்கம். இதன் மூலம் அந்த இல்லத்தில் முப்பெரும் தேவியரின் ஆசியை பரிபூர்ணமாக பெற முடியும். ரம்பன் என்பவருக்கும் எருமை உருவம் கொண்ட அரக்கிக்கும் பிறந்தவன்தான் மகிஷன். மேருமலையில் 16,000 ஆண்டுகள் பிரம்மனை நினைத்து தவம் செய்த மகிஷன் தனக்கு யாராலும் மரணம் நேரக்கூடாது, அப்படியே நேர்ந்தால் அது பெண்ணால் தான் இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். இந்த தைரியத்தால் தேவலோகத்தையே கைப்பற்ற நினைத்தான் மகிஷன். இதனால் தேவர்கள் பயந்து மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்க, மகாவிஷ்ணு தேவர்களுக்காக உதவி செய்ய மகிஷனிடம் போருக்கு சென்றார். ஆனால் மகிஷனை விஷ்ணு பகவானால் வீழ்த்த முடியவில்லை. பெண்ணால் தான் தமக்கு மரணம் வர வேண்டும் என்னும் வரத்தை பிரம்மனிடம் பெற்றதால் தான் தன்னால் மகிஷனை அழிக்க முடியவில்லை என்பதை உணர்த்த விஷ்ணு பகவான் சிவனிடம் முறையிட, சிவன் தன் சக்தியால் சந்தியாதேவி என்ற சக்தியை உருவாக்கினார். போருக்கு வா என்று சக்தியே மகிஷனை நேரில் அழைத்தால் நிச்சயம் அவன் வரமாட்டான். அதனால் மகிஷனே தன்னிடம் போர் செய்ய வரவேண்டும் என்ற எண்ணத்தில் சந்தியாதேவி மகிஷனின் பார்வையில் விழும்படி நடந்து சென்றாள். சக்தியின் அழகில் மயங்கிய மகிஷன் சக்தியை திருமணம் செய்ய தூதுவிட்டான். இதை கேட்ட சந்தியாதேவியோ, தன்னை யார் போர் செய்து வீழ்த்துகிறார்களோ அவரைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று மகிஷன் தூதுவரிடம் சொல்லி அனுப்பினார். இதனால் மகிஷன் தேவியிடம் யுத்தத்திற்கு சென்றான். தேவி மகிஷனை பலமாக போராடி அவனுடைய எருமை தலையை தன் சக்கரத்தால் வெட்டி வீழ்த்தினாள். மகிஷன் மாண்டான். இதை கண்ட தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார்கள். மகிஷனிடம் போராடி போர் செய்து மேலோகத்தையும் பூலோகத்தையும் காப்பாற்றியதால் மகிஷாசுரமர்தினி என்று சக்தி தேவியை போற்றினார்கள். 9 நாள் போர் செய்து 10வது நாள் தேவி வெற்றி பெற்றதால் அதை போற்றும் வகையில் நவராத்திரி திருவிழா உருவானது. நவராத்திரி அன்று 9 படியில் எந்தெந்த பொம்மைகளை வைத்து வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம். முதல் படி, அதாவது கீழ்ப்படியில் ஓரறிவு உயிரினமான புல், செடி, கொடி போன்ற தாவர பொம்மைகளை வைக்க வேண்டும். 2ஆம் படியில் 2 அறிவான நத்தை, சங்கு போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும். 3ஆம் படியில் 3 அறிவான கரையான், எறும்பு போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும். 4வது படியில் 4 அறிவான நண்டு, வண்டு போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும். 5வது படியில் 5 அறிவு 4 கால் விலங்குகள், பறவைகள் போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும். 6ஆம் படியில் 6 அறிவு மனிதர்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 7ஆம் படியில் சாதாரண மனிதர்களுக்கு மேலான மகரிஷி பொம்மைகளை வைத்து வணங்க வேண்டும். 8ஆம் படியில் தேவர்களின் உருவங்கள், நவக்கிரக பகவான்கள், பஞ்சபூத தேவர்களின் பொம்மைகள் போன்றவைகளை வைக்கலாம். 9வது படியில் முதலில் விநாயகர் வைத்த பிறகு மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன், சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி ஆகிய பெண் தெய்வங்களையும் வைக்க வேண்டும். பொதுவாக கொலுப்படிகளில் பொம்மைகள் வைக்கும்போது கடைசி படியான மேற்படியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். 9 படிகள் தான் வைக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை. முடியாதவர்கள் முப்பெரும் தேவியை குறிப்பாக 3 படிகளையும் வைக்கலாம், அல்லது சக்தியின் சக்கரமான 5 படிகளையும் வைக்கலாம். சப்த மாறுகளை குறிக்கும் 7 படிகளையும் அமைக்கலாம். நவக்கிரகங்களை குறிக்கும் 9 படிகளையும் அமைக்கலாம். இல்லந்தோறும் நவராத்திரி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட ஏகன் அநேகன் தவக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக என்றும் அன்புடன் உங்கள் சிவசோலை. சிவா. திருச்சிற்றம்பலம்.